ஜெனிலியா என்கிற ஹரிணி. ஹரிணி என்பதுதான் அவங்களுடைய இயற்பெயராக இருந்தது. பல பேருக்கும் ஒரு நல்ல கேரியரின் சினிமா வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. ஜெனிலியா அழுததை பார்த்து டைரக்டர் ஷங்கர் பதட்டமாகிவிட்டாராம். என்ன என்று அருகில் போய் விசாரித்தால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனிலியா கிட்ட கொடுத்துருக்காரு அன்னைக்கு பேச வேண்டிய வசனங்கள் சொல்லிட்டு. ஜெனிலியா மும்பையில் பிறந்து வளர்ந்த பெண். அதுக்கப்புறம் டைரக்டர் ஷங்கர் அந்த வசனங்களை அவரே சொல்லி கொடுத்து அவருக்கு தைரியம் கொடுத்து பேச வைத்தாரா. அப்புறம் விஜய் கூட சச்சின், தனுஷ் கூட உத்தமபுத்திரன், இப்படி பிரபல கதாநாயகர்களுடன் சேர்ந்து துஜே மேரி கசம் என்கிற ஹிந்தி படத்தில் நடித்தபோது அந்த படத்தின் கதாநாயகன் ரித்தேஷ் தேஷ்முக்கை காதலித்திருக்கிறார். ரித்தேஷ் தேஷ்முக் 1978ஆம் ஆண்டு பிறந்தவர். ஜெனிலியா 1988ஆம் ஆண்டு பிறந்தவர். இந்த ரெண்டு பேருக்கும் 10 வயது வித்தியாசம். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல்வேறு சேனல்களிலும் பேசி வரும் வீடியோக்களை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய வித்தகன் 86045 என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜெனிலியா என்கிற ஹரிணி. ஹரிணி என்பதுதான் அவங்களுடைய இயற்பெயராக இருந்தது. அதாவது சினிமாவுக்கு முதல்ல வைத்து கொண்ட பெயர் ஹரிணி என்பதுதான். ஆனால் அதன் பிறகு நியூமராலஜி பார்த்து ஜெனிலியா என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அவர்தான் பாய்ஸ் ஜெனிலியா. 2003ஆம் ஆண்டு ஷங்கர் இயக்கத்தில் வெளிவந்த பாய்ஸ் திரைப்படம் பல பேருக்கும் ஒரு நல்ல கேரியரின் சினிமா வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. அந்த படத்தில் நடித்த சித்தார்த், ஜெனிலியா, பாய்ஸ் மணிகண்டன், மற்ற இன்னும் 2 இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி பிஸியான ஆர்டிஸ்டுகளாகத்தான் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் நடித்தபோது ஒரு முறை படப்பிடிப்பின் போது ஜெனிலியா அழுததை பார்த்து டைரக்டர் ஷங்கர் பதட்டமாகிவிட்டாராம். என்ன என்று அருகில் போய் விசாரித்தால் 2 பக்க வசனங்களை தமிழில் டைப் செய்த வசனங்களை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனிலியா கிட்ட கொடுத்துருக்காரு அன்னைக்கு பேச வேண்டிய வசனங்கள் சொல்லிட்டு. ஜெனிலியா மும்பையில் பிறந்து வளர்ந்த பெண். தமிழ் கொஞ்சமும் படிக்க தெரியாது. 2 பக்க தமிழ் வசனங்களை கொடுத்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வசனம் பேச சொன்னால் நம்மால் எப்படி முடியும்னு நினச்சி தான் ஜெனிலியா அழுது விட்டாராம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஷங்கர் அந்த வசனங்களை அவரே சொல்லி கொடுத்து அவருக்கு தைரியம் கொடுத்து பேச வைத்தாராம். அந்த படத்தின் வெற்றியை அடுத்து ஜெனிலியா சந்தோஷ் சுப்பிரமணியம், இது ஜெயம் ரவி கூட ஜோடியாக நடித்த படம். அப்புறம் விஜய் கூட சச்சின், தனுஷ் கூட உத்தமபுத்திரன், இப்படி பிரபல கதாநாயகர்களுடன் சேர்ந்து சில படங்கள் தான் நடித்திருக்கிறார். மற்ற கதாநாயகர்களைப் போல மிக அதிக எண்ணிக்கையில் படங்கள் நடிக்கவில்லை. ஆனாலும் அந்த சில படங்களிலேயே கூட அவர் நடித்த எல்லா படமும் ஓடி இருக்குது. அந்த சில படங்களிலேயே கூட ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்து வைத்து கொண்டார் ஜெனிலியா. இவர் முதலில் சினிமாவில் நடிக்கவில்லை. அமிதாப் பச்சனுடன் பார்க்கர் பென் விளம்பரத்தில்தான் ஒரு விளம்பர மாடலாக நடித்திருக்கிறார். அதன் பிறகு ஃபேண்டா, ஃபாஸ்ட்ராக், வர்ஜின் மொபைல், கார்னியர் லைட் டை, அப்புறம் பெர்க் சாக்லேட் போல பல பொருட்களுக்கு விளம்பர தூதராக, அதாவது பிராண்ட் அம்பாசிடர் என்று சொல்லுவாங்க, அப்படி பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கிறார் ஜெனிலியா. இவர் துஜே மேரி கசம் என்கிற
ஹிந்தி படத்தில் நடித்தபோது அந்த படத்தின் கதாநாயகன் ரிதேஷ் தேஷ்முக்கை காதலித்திருக்கிறார். ரிதேஷ் தேஷ்முக் 1978ஆம் ஆண்டு பிறந்தவர். ஜெனிலியா 1988ஆம் ஆண்டு பிறந்தவர். இந்த 2 பேருக்கும் 10 வயது வித்தியாசம். ஆனால் காதலுக்குத்தான் கண் கிடையாதே. இந்த 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 10 வருஷங்கள் காதலித்து டேட்டிங் செய்திருக்கிறார் ஜெனிலியா. இந்த விஷயம் அவ்வளவாக மீடியாக்களில் கூட கசியாதவாறு அவ்வளவு ரகசியம் காத்திருக்கிறார் ஜெனிலியா. அவர் ரிதேஷ் தேஷ்முக்கை திருமணம் செய்து கொள்ளும்போதுதான் மீடியாக்களுக்கே இந்த செய்தி தெரிய வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஜெனிலியா ரிதேஷ் தேஷ்முக் டேட்டிங்கில் இருந்திருக்கிறார்கள் என்று. அதன் பிறகு இந்த தம்பதிக்கு ரியான் மற்றும் ரஹீல் என 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பாய்ஸ் திரைப்படத்தில் நடித்த போதே சித்தார்த்துக்கும் ஜெனிலியாவுக்கும் லவ் அஃபேர் ஏற்பட்டதாக கிசுகிசுகள் வெளிவந்தன. ஆனால் அது உண்மை கிடையாது. அது சித்தார்த்தின் ராசி அப்படி. அவர் யார் கூட நடித்தாலும் அந்த நடிகையோடு சேர்த்து கிசுகிசுக்கப்படுவது அது சித்தார்த்தின் லைஃப் ஸ்டைல் அப்படியா அல்லது மீடியாக்கள் அவரை பார்க்கும் பார்வை அப்படியா என்று சொல்ல முடியாது. எனவே ரிதேஷ் தேஷ்முக்கு முன்னதாக ஜெனிலியா வேறு யாரையும் காதலிக்கவில்லை என்பது மட்டும் உண்மை. நடிகைகள் பப்பு மற்றும் பார்ட்டிகளுக்கு போவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது இன்றைக்கி நேற்று மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாகவே இந்த பழக்கம், இந்த பப்பு பார்ட்டிகள் என்கிற பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த பழக்கத்துக்கு ஜெனிலியாவும் விதிவிலக்கு அல்ல என்று தான் சொல்ல வேண்டும். அவரும் பப்பு போயிருக்கிறார், பார்ட்டிகளுக்கு போயிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பப்புக்கும் பார்ட்டிக்கும் போவது தவறு கிடையாது, லிமிட்டாக மது அருந்துவதும் தவறு கிடையாது. ஆனால் எதிலும் எல்லை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். நான் அப்படி தான் ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஜெனிலியா. சமீபத்தில் கடந்த ஆண்டு ஒரு ஹிந்தி திரைப்படத்தில் மறுபிரவேசம் செய்திருக்கிறார் ஜெனிலியா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக. எனவே அதை பார்த்த கோலிவுட்காரர்கள் தமிழ் படத்திலும் அவரை நடிக்க வைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ் சினிமாவில் நயன்தாரா ரொம்ப ரிசர்வ்டு கேரக்டர் என்று பல பேருக்கும் தெரியும். அவர் யார் கூடவும் நெருங்கி பழக மாட்டார். அவருடைய நெருங்கிய தோழிகள் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப கம்மியான ஒரு 3 அல்லது 4 பேர் தான் இருப்பாங்க. அப்படி நயன்தாராவுக்கு மிக நெருங்கிய தோழி என்று சொன்னால் அது ஜெனிலியா தான். ஜெனிலியா ரிதேஷ் தேஷ்முக்கை திருமணம் செய்து கொண்டு மும்பைக்கு போனதுக்கு பிறகும் கூட நயன்தாராவும் ஜெனிலியாவும் அவ்வப்போது ஃபோன் மூலமாக தங்கள் நட்பை பரிமாறிக்கொண்டு தான் வருகிறார்கள். ஜெனிலியா எப்போதாவது சென்னைக்கு வரும்போது நயன்தாராவை சந்திக்க தவறுவதில்லை. சமீபத்தில் கூட ஒரு விழாவுக்காக ஜெனிலியா சென்னை வந்திருந்தார். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.